அன்பானவர்களே, இன்னைக்கு எனக்கு யாருக்கு உதவி செய்யணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? பைபிள்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருக்கு. என்ன கொஸ்டின் பேப்பர் தெரியுமா? நியாய தீர்ப்புல ஆண்டவர் கேட்கிறார், வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தந்தீங்க. ஒருவேளை பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் தந்தீங்க. தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி தந்தீங்க. இப்படிலாம் ஆண்டவர் சொல்லிட்டு யாருக்கு செய்றீங்க அப்படின்னு சொன்னா சீசர்களை பார்த்து சொல்றா, இந்த சிறியர்களில் நீங்கள் எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்யுங்க. பாருங்க, சீசர்கள் எல்லாம் ஆண்டவருடைய கூட ஊழியம் செய்யும் போது ஒரு ட்ரைனிங் பீரியட்ல இருந்தாங்க 3.5 வருஷம். அந்த காலத்திலேயே ஆண்டவர் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கஷ்ட காலத்துல ஆண்டவர் இவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியங்களுக்கு நீங்க கட்டாயம் செய்யணும், அவங்களுக்கு கோடிக்கணக்கா தேவை இருக்கும். அதே மாதிரி சின்ன ஊழியர்களுக்கு, ஏழை ஊழியர்களுக்கு, புதுசா ஊழியத்துக்கு வந்தவங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யுங்க. அவங்கள தாங்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரை நம்பி வந்தேனே, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்கன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில கூட நான் என்னுடைய வர்ற காணிக்கையில ஒரு சிறு பங்கை எடுத்து என்னை விட கஷ்டப்படுற ஏழை ஊழியர்களுக்கு, சிறுவர்கள், அதாவது வாலிபர்களுக்கு, அந்த மாதிரி ஊழியர்களுக்கு நான் உதவி செய்கிறது உண்டு. நான் அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பைபிள் தெளிவா சொல்லுது, இந்த சிறியர்களில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.